தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 66, இறை திருவசனம் 22. நான் படைக்கிற புதிய விண்ணுலகும் மண்ணுலகும் என் முன்னே நிலைத்திருப்பது போல் உங்கள் வழி தோன்றல்களும் உங்கள் பெயரும் நிலைத்திருக்கும். இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாமும் அகற்றிடுமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாமும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். கோட்டை அரணுமாக எங்கள் வாழ்வின் தஞ்சமாக புகலிடமாக இருந்து எம்மை காத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, காலை மாலையில் உம்மை நாங்கள் துதித்து போற்ற உமக்கு நன்றி இந்த நாளை இந்த நேரத்தை முன்குறித்து வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்லவரே வல்லவரே உமக்கு நன்றி செலுத்தி உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவரை செய்கின்றவரை செய்ய இருப்பவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கரம் பிடித்தவர் கைவிடாத இறைவன் நீர் மட்டுமே என்பதை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உண்மை உள்ளவராய் எம்மை உருவாக்கி உருமாற்றி உறவுக்கு வெளிச்சமாயிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வை தந்தவரும் வாழ வைப்பவருமாயிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதனால் முழுவதும் கண்ணின் மணி போல கருத்துடன் எம்மை நீர் பாதுகாத்தீர் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த பாதையிலே கரம் பிடித்த அதிசயமாய் எங்களை வழிநடத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கழுகை போலவும் சிறகின் மேலே சுமந்து எம்மை தாங்கினீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வழிகளில் நாங்கள் இடறிவிழாமல் கருணை என்ற கரத்தால் எம்மை உயர்த்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். யெகோவா ஈரா எம்மை பார்த்து கொண்டீரே, உமக்கு நன்றி போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். யெகோவாய் நீசியாயிருந்து தகப்பனை இன்று நாளிலே நாங்கள் எங்களுக்கு நீர் கொடுத்த எல்லா அனுபவங்களிலும் வெற்றியை கொடுத்து எம்மை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்தி எம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி ஆராதிக்கின்றோம். அப்பா தந்தையே இறைவா, யெகோவா ஷலாமாய் இருந்து எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்தில் பணி செய்கின்ற இடத்துல நல்ல சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அமைதியையும் தந்து உமது பாதையில் எம்மை வழிநடத்தினீரே, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம். யெகோவா ரஃபாவா இருந்து தகப்பனே உம்மிடத்தில் எங்களுக்கு சுகம் தாருமையா, பலம் தாருமையா, எங்கள் நோய்களை நீக்குமையா என்று கரம் பிடித்து வந்த உம் பிள்ளைகளாகிய எமக்கு நற்சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை வர பண்ணி எங்கள் வாழ்வில் அதிசயங்களை செய்திருக்கிறேன். நோயிலிருந்து பேயிலிருந்து எம்மை காப்பாற்றி இருக்கிறீர, மருத்துவர்களால் செய்ய முடியாத அதிசயத்தை செய்திருக்கிறீர, உமக்கு நன்றி செலுத்தி உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகிறோம். தகப்பனே யெகோவா ஷமாவா இருந்து தகப்பனே இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று அன்று முட்புதரில் காட்சி கொடுத்தது போல எங்களோடு இருந்திருக்கின்றீர், நடந்திருக்கின்றீர். எங்கள் வாழ்விலே இருத்தல் என்பது மிக பெரிய ஒன்று என்பதனை
நாங்கள் உணர்ந்து கொண்டோம் தகப்பனே. ஒருவரின் உடனிருப்பு ஆறுதலையும் நம்பிக்கையும் பலத்தையும் தருகிறது. ஆமாண்டவரே, அத்தகைய உடனிருப்பை நீர் எமக்கு கொடுத்திருக்கிறீர். எம்மோடு இருக்கிறீர், இனியும் எம்மோடு இருப்பீர் ஆண்டவரே. அதற்காக போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தீங்கு எதுவும் எம்மை அணுகாது கேடயமாய் எங்கள் வாழ்வில் வந்தீர் தகப்பனே. தாயும் தந்தையுமாய் இருந்தீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தாழ்வில் இருந்த எம்மை கண்ணோக்கி பார்த்தீர் ராஜா. அறிவு கெட்டாத உயரத்திலே எம்மை உயர்த்தி வைத்தீரே தகப்பனே. உன்னதத்தில் எம்மை அமர வைத்தீரே தகப்பனே. உமக்கு நன்றி 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 என்று சர்வ வல்லவராய் இருக்கின்ற நீர், இதோ இந்த நாள் முழுவதும் எம்மோடு உடன் நடந்த நீர், இந்த இரவு நேரத்திலும் தகப்பனே அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடன் நடக்க வேண்டுமாய், எம்மோடு இருக்க வேண்டுமாய், எங்களுக்கு அமைதி தர வேண்டுமாய், சமாதானத்தை தர வேண்டுமாய், எங்களுக்கு ஒற்றுமையை தர வேண்டுமாய், எம்மை பார்த்து கொண்டு சுகத்தை கொடுக்க வேண்டுமாய் வாஞ்சையோடு ஜெபிக்கின்றோம். அப்பா, அகிலத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த நேரத்தில் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. என் சமூகம் முன்பாக செல்லும் என்று கூறியவர உமது பிரசன்னம் இதோ இந்த இரவு வேளையிலே எம்மோடு இருக்க வேண்டுமாய், எம் மத்தியிலே பிரசன்னமாய் அசைவாட வேண்டுமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உம்மிடம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அனைத்தும் எமக்கு மிக பெரிய வல்லமை வாய்ந்ததாய் இருக்கிறது என்பதனை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம், உணர்கிறோம். எனவே நன்றி கூறி இந்த இரவை திருப்படியில் அர்ப்பணிக்கின்றோம். தேவையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன தேவை என்பதனை நீர்தாமே அறிந்து புரிந்து ஆற்ற வல்லவர் தேற்ற வல்லவர் நீர் என்பதனை நாங்கள் விசுவசிக்கின்றோம். அனைவரையும் திருப்படியில் இந்த இரவை ஆசீர்வதித்து காத்து ரட்சித்தருள வேண்டும் என்று உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தி அருளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.